வித்யாஸ்ரீ சுப்ரமணியம். இது காளிகாவின் ஸ்டோரி டைம். இந்த ஸ்டோரி வந்து திருப்பி ஸ்கின்னை பற்றி தான். நம்ம நிறைய டைம் வந்து ஃபேஷியல் போய் எடுக்கிறோம். ஃபேஷியலுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. சைக்கலாஜிக்கலாகவும் ரொம்ப நல்ல விஷயங்கள், நம்மளோட மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்கும் நல்லது. இமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸை கூட ஃபேஷியல் ரிமூவ் பண்ணும். இந்த ஃபேஷியல் முடிச்சுட்டு ஆனால் நம்ம ஒரு விஷயம் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, கண்ணாடியை பார்க்கும்போது ஃபேஸ் பிரைட்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். எல்லாமே நல்லா இருக்கணும். ஒரு சின்ன சேஞ்ச் நமக்கு கண்டிப்பாக வேணும். எல்லா டைமும் சேஞ்ச் ஏன் கிடைக்கிறதில்ல தெரியுமா? நம்ம ஸ்கின்னை பிரித்து பார்க்கறதில்ல. என்னை ஒரு கஸ்டமர் வந்து கேட்டாங்க, ஹோம் கேர் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. ஹோம் கேர் எப்படி தெரியுமா பண்ணணும்? உங்கள் ஸ்கின்னை 28 டேஸ் சைக்கிளில் நீங்கள் பிரிச்சுக்கணும். 28 டேஸ் சைக்கிளில் பிரித்தா 7 நாளாக உங்கள் ஸ்கின்னை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணும். பீரியட்ஸ்க்கு அப்புறம் உங்கள் ஸ்கின் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கடுத்த 7 நாள் இன்னும் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கடுத்த 7 நாள் இன்னும் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கடுத்த 7 நாள் இன்னும் வேறு மாதிரி இருக்கும். எப்படின்னா, உங்கள் பீரியட்ஸ் முடித்தோடனே ஸ்லைட்டாக உங்கள் ஸ்கின் ஆயிலியாக இருக்கும், கொஞ்சம் ஷைன் வரும். அதுக்கப்புறமே அடுத்த 7 டேஸ் வந்து உங்கள் ஸ்கின் வந்து அப்படியே பலன்னு பிரைட்டாக நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எக் வந்து ஃபார்மேஷன் வர டைம். அப்போ வந்து நீங்கள் அட்ராக்டிவாக இருக்கணும்னு சொல்லி உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சைக்கிள் முடித்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து உங்கள் எக் வந்து பிரேக் ஆகிறதுக்கான டைம் வந்துடும். அப்போ வந்து என்ன ஸ்கின் வந்து ஆயிலியாக ஆரம்பிச்சிடும். அந்த ஆயிலியாக இருக்கும்போது நீங்கள் வேறு மாதிரி ஹோம் கேர் பண்ணணும். இந்த லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆயில் வரும், பிம்பிள் வர ஆரம்பிச்சிடும், ஸ்கின் வந்து டார்க் ஆகும், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் எல்லாம் வரும். அப்போது நீங்கள் வந்து ஸ்கின்னை ஒரே மாதிரி இந்த 28 டேஸும் பண்ணக்கூடாது. இந்த ஸ்கின் ஹோம் கேர்க்கே எப்படி அப்படின்னா, உங்கள் ஸ்கின்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே இருக்குது. என்ன? அதுதான் டார்க் சர்க்கிள்ஸ். எல்லாருக்குமே டார்க் சர்க்கிள்ஸ் காமனாக இருக்குது. இந்த டார்க் சர்க்கிள்ஸை நீங்கள் ஒழுங்காக ட்ரீட் பண்ணல அப்படின்னா வாழ்நாள் பூரா ஒரு ஸ்காரோடவே இருக்கணும். பிக்மெண்டேஷன் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு தடவை வந்துட்டு போகிறதில்ல. நிறையா பேருக்கு ஒரு தடவை வந்துட்டு போகிறதில்ல. சிலவங்களுக்கு போகும், ஓகேங்களா? சிலவங்களுக்கு இட் கோஸ், பட் நிறையா பேருக்கு இட் ஸ்டேஸ். அந்த ஏன் ஸ்டே ஆகுதுன்னா, அந்த பிக்மெண்டேஷனே ஒரு ஸ்கார் மாதிரி ஸ்கின்ல ஃபார்ம் ஆயிரும். அது அவ்வளோ சீக்கிரம் எடுக்கவே முடியாது. நிறைய பேருக்கு டார்க் சர்க்கிள்ஸும் இதே பிரச்சனை தான். டார்க் சர்க்கிள்ஸும் ஃபார்ம் ஆகி அதை வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணல அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு ஒரு டார்க் சர்க்கிள் ஸ்காராகவே ஆயிடும். இதை நீங்கள் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து தனியாக டெலிகேட்டான ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதை மட்டும்தான். ஃபஸ்ட்டு டார்க் சர்க்கிள்ஸ் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நீங்கள் ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னாலும் டார்க் சர்க்கிள்ஸ் வரும். அந்த இடத்துல வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா இல்லை, நீங்கள் ஐ எக்ஸசைஸ் நிறையா பண்ணலேனாலும் வரும். நைட் வந்து முழிச்சிருக்கீங்க, அதிகமாக ஃபோன் பார்த்துட்டே இருக்கும், அதிகமான எக்ஸ்போஷர் வந்துகிட்டே இருக்கும், இதுக்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டார்க் சர்க்கிள்ஸ் வரும். நீங்கள் நிறையா தண்ணி குடிக்கலைனாலும் வரும். ஐ எக்ஸசைஸ் பண்ணலேனாலும் வந்து பல காரணங்கள் இருக்குது. நீங்கள் டென்ஷனாக எப்போ பார்த்தாலும் இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வரும். இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம், ஹைட்ரேஷன் இல்லைனாலும் டார்க் சர்க்கிள்ஸ் வரும். இந்த ஹைட்ரேஷனுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக தண்ணி நிறையா குடிக்கணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மெடிக்கேட்டட் கேஸ்டர் ஆயில் வந்து நான் கண்ணுக்கு போடுறேன். இந்த விளக்கெண்ணெய் மட்டும் நான் வந்து வெளியிலேருந்து நம்ம ஆட்டுற விளக்கெண்ணெய் போடுறதில்ல. ஏன்னா கண்ணுக்கு போடுறதுனால எவ்வளோ கிளாரிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து மெடிக்கேட்டட் கேஸ்டர் ஆயில் வாங்கி என் கண்ணுக்கு போட்டுக்கிறேன். அது வந்து ஒரு ஹைட்ரேஷன் கிடைக்கும். பயப்படுறவங்க போட வேண்டாம், வெளியில் கூட சுற்றி நீங்கள் போட்டுக்கலாம், ஓகேங்களா? நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மேலே வந்து வெள்ளரிக்காய் வைக்கிறது, இல்லை ஈவன் நீங்கள் வந்து ஒரு பொட்டேட்டோவை சீவி கூட ஒரு சும்மா சீவி அப்படியே எடுத்து கண்ணு மேலே கூட வச்சுட்டாலும் உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் குறையும். இது எல்லாமே ஒரு டெம்பரரி எஃபெக்ட், நீங்கள் டெய்லி நீங்கள் பண்ணக்கூடிய எஃபெக்ட். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் குறையும். அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னா, இல்லாட்டி அந்த டார்க் சர்க்கிள்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்கார் மாதிரி ஆகி அந்த டார்க் சர்க்கிள்ஸ் போகவே போகாது. இதை நீங்கள் குறைக்கிறதுக்கு நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அந்த ட்ரீட்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து 4 to 6 வீக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 to 50% ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறமே ஸ்கின் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்யும். கொஞ்சம் ஹோம் கேரோட ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்ஸலண்ட் ரிசல்ட் இருக்கும். எவ்வளோதான் மேக்கப் பண்ணி நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இந்த டார்க் சர்க்கிள்ஸை நீங்கள் கரெக்ட் பண்ணல அப்படின்னா, இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்த பேட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்த நான் ரொம்ப திக்காக பேட்ச் பண்ண பிறகு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை மேட்ச் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக போடுற மேக்கப் ஒரு ஃபவுண்டேஷன் பேஸ் எல்லாமே ஹெவியாக ஏற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிரைட்
பிரைடல் மேக்கப் பண்ண போகிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கே போகிறீங்க, உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஃபேஷியல் நார்மல் ஃபேஷியல் மட்டும் பத்தாது. உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு டார்க் சர்க்கிள்ஸை அட்ரஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே உங்களோட ஃபேஷியல் போங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, அந்த டார்க் சர்க்கிள்ஸ் ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சு தெளிவாக பண்ணுறவங்ககிட்ட தான் பண்ணணும், எல்லாத்துக்கிட்டையும் பண்ணாலும் செட் ஆகாது. இந்த டார்க் சர்க்கிள்ஸ் பற்றி உங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா?